உங்களுக்கு காரசாரமாக சாப்பிடணுமா? அப்போ வாங்க ஆந்திரா சில்லி சிக்கன் கிரேவி செய்யலாம். சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரியான சில்லி சிக்கன் எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. அதை எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாமா? ஒரு குக்கரில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடானதும் நீல வாக்கில் கட் பண்ண 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை போட்டு சீக்கிரமாக வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கியதும் பொடியாக கட் பண்ண 150 கிராம் பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிட்டு 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி அதில் நீல வாக்கில் கட் பண்ண 3 பெரிய சைஸ் கேப்சிகம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து க்ளீன் பண்ண 1 கிலோ சிக்கனை சேர்த்து கலந்து சிக்கன் கலர் மாதிரி வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போது சிக்கன் வெள்ளையாக மாறி இருக்குது. இதில் 2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு கலந்து 1 கப் தண்ணி ஊற்றி குக்கரை மூடி வெயிட் வச்சு 3 விசில் வர்ற வரைக்கும் வேக வைக்கலாம். இப்போது சிக்கன் வெந்து இருக்குது. இதில் 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்து கலந்து விட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கலந்த தண்ணியை சேர்த்து கலந்து 2 நிமிஷம் கொதிக்க விடும்போது சிக்கன் கிரேவி நல்லா திக்காகி வரும். இப்போது காரசாரமான ஆந்திரா சில்லி சிக்கன் ரெடி. சூடான சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.